வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து சாம்பார் செய்யலாம். ஜுக்கினின்ற ஒரு காயில் சாம்பார் செய்யலாம். அது வந்து இங்கிலீஷ் காய்கறி ஜுக்கினின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம சிம்பிளாக செய்யலாம். அதுக்கு அரை டம்ளர் நான் பாசிப்பருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன். கழுவி வேக போட வச்சுருக்கிறேன். அதில் நம்ம 2 ஸ்பூனு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் கூட 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா பருப்பு வேகிறதுக்கு சீக்கிரம் வெந்துடும். பாசிப்பருப்பு முதலே சீக்கிரம் வந்துடும். அதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் ரொம்ப கொடுக்கும். சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கலாம் அதில். இப்போ இது 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வேக விடலாம் மூடி போட்டு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஜுக்கினின்ற காய், இதுக்கு பதில் நம்ம ஒரு பீர்க்கங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நான் ஜுக்கினி காயை கட் பண்ணிவிட்டு சாம்பார் கூடவே போட்டுறேன். இது இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது போட்டாச்சு. இப்போ இதில் சாம்பாரில் போட்டுடலாம். அவ்வளோத்தான். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கூட்டிட்டோம்னா 5 நிமிஷத்தில் ஆகிடும். எடுத்து வெந்த உடனே தாளிக்க வேண்டியது தான். நம்மளுக்கு இது ஒரு 30 மினிட்ஸ் கூட தேவைப்படாது. அவ்வளோ சீக்கிரம் குக்கரில் இருந்தால் 5 மினிட்ஸ்லேயே நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நான் ஓப்பனாக சேர்த்துனேன், இது பேனில் சேர்த்துனால கொஞ்சம் டைம் எடுக்குது, அவ்வளோதான். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கலரை விட்டுட்டு உப்பு தேவையான போட்டு கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். இது தக்காளி சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ இது நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு போட்டுக்கலாம். இப்போ பவுலில் ஊற்றிக்கிட்டோம். இப்போ இந்த சாம்பாரில் நம்ம தாளிக்கிறது தான் மெயின் இது. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், வெந்தயம், மிளகு போட்டு தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 1/2 டீஸ்பூனு எந்த பிராண்டுன்னா சரி சாம்பார் தூள் வீட்டில் அரைச்சி தான் இருந்தாலும் சரி, அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு நீங்கள் அந்த தாளிப்பில் ஊற்றுனீங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த சாம்பாருடைய ட்ரிக்ஸு. நம்ம எப்படியாப்பட்ட சாம்பாராக இருந்தாலும் சரி, அந்த சாம்பார் தூள் எண்ணெயில் போட்டு வதக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். வதக்கிட்டு நம்ம மூடி வச்சுட்டா அவ்வளோ வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஜுக்கினி சாம்பார் சூப்பராக இருக்கும். இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நெய் ஊற்றி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம் இந்த சாம்பாரை. ரொம்ப நேரம் டைம் கூட எடுக்காது. அது குக்கரில் போட்டோம்னா நம்ம 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். எல்லாம் கூட்டிட்டோம்னா. இந்த வீடியோ